வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. திருமணத்திற்கு பெண் கிடைக்காததால் சீனாவை சேர்ந்த ஜெங் ஜியா என்ற இளைஞர் ரோபோவை திருமணம் செய்துள்ளார். இதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். சைனாவில் ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள அந்த நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதில் பெரும்பாலான தம்பதியினர் ஆண் குழந்தைகளை மட்டுமே தேர்வு செய்தனர். இதனால் சீனாவில் பெண்கள் பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது. இதன் விளைவாக சீனாவில் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் அதிக வயதான போதும் ஆண்கள் திருமணமாகாமல் உள்ளனர். இந்நிலையில் ஜெங் ஜியா என்ற 31 வயது இளைஞர் ஒரு ரோபோவை திருமணம் செய்துள்ளார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜினியரான இவர் தான் விரும்பியபடி ரோபோ ஒன்றை உருவாக்கி அதனையே திருமணம் செய்துள்ளார். தன்னுடைய குடும்பத்தினரின் திருமணம் சார்ந்த தொடர் வேண்டுதல்களால் ஜெங் ஜியா அவர்கள் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக ஒரு ரோபோவை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார். பின் இதை உருவாக்கி யிங் என்று பெயரிட்டுள்ளார். இந்த ரோபோ 30 கிலோ எடை கொண்டது. இதனால் சில வார்த்தைகள் பேச முடியும். நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். 2 மாதங்கள் டேட்டிங்கிற்கு பிறகு ஹாங்ஸோ நகரில் குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் ஜெங் ஜியா அவர்கள் இந்த ரோபோவை திருமணம் செய்துள்ளார். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.